சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேது தமிழை மன்னிச்சு ஏத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இங்க பார்த்தா ஈஸ்வரி வேகமா ராஜாங்கத்திட்ட வந்து, மாமா நாங்க ஒரு விஷயம் சொல்லுவோம், அதை நீங்க பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், ராஜாங்கம் என்ன ஈஸ்வரி அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்கிறாரு. இவ என்னமோ பரிசு எழுத போறாதான், அதையும் உங்களால தடுக்க முடியாதான். காரணம் நீங்க அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கீங்க, எங்களுக்கும் அதெல்லாம் புரியுது. அப்ப நாங்க சொல்றத நீங்க அவகிட்ட சொல்லணும், நீங்க சொல்றதா நாங்க அவகிட்ட சொல்லும் போது நீங்க எந்த மறுப்பும் தெரிவிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லும் போது, நீ என்ன சொல்லணுமோ சொல்லி ஈஸ்வரி அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்றாரு. இந்த மாதிரி அவ இன்னைக்கு பரிசு எழுத போறாதான், அத நாங்க எதுவும் பண்ண முடியாம தான் நிக்கிறோம். அவ பரீட்சை எழுதினாலும் அந்த பரீட்சையில அவ பாஸ் ஆகக்கூடாது. அப்படி பாஸ் ஆனாதானே அவ டாக்டருக்கு படிக்க போகணும். இந்த பரீட்சையில அவ ஃபெயில் ஆயிட்டானா டாக்டருக்கு படிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன ஈஸ்வரி இப்ப அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்கையில, நீங்க அவகிட்ட சொன்னதா நாங்க சொல்லுவோம், அப்ப நீங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கணும். அவ என்னதான் பரீட்சை எழுதினாலும் அந்த பரீட்சையில அவ பாஸ் ஆகாத அளவுக்கு ரொம்ப கம்மியா எழுதணும். ஃபெயில் ஆக போற மாதிரி எதுவுமே எழுதாம விட்டாலும் சரி, ஆக மொத்தம் அவ இந்த பரீட்சையில பாஸ் ஆக கூடாது, அவ பாஸ் ஆக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னதா நாங்க சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லும் போது, நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க, ஆனா இங்க இருந்து யாரையும் நான் டாக்டருக்கு படிக்க வைக்கிறதா என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லிடுறாரு. அப்பதான் பார்த்தா சாவித்திரி வேகமா போய் தமிழை கூட்டிட்டு வருது. ஏ தமிழ், இப்ப நாங்க ஒண்ணு சொல்லுவோம், அதுபடிதான் நீ செய்யணும். இன்னைக்கு நீ பரீட்சை எழுத போறதான், ஆனா இந்த பரீட்சையில நீ பாஸ் ஆக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் தமிழுக்கு அதிர்ச்சி ஆயிருது. என்ன பண்றதே தெரியாம தமிழ் பார்த்தா கடகடன் அழுக ஆரம்பிக்கவும், என்னடி அழுதுகிட்டு நிக்கிற? இதை ஒன்றும் நாங்க சொல்லல, உன் மாமனாரே தான் சொன்னாரு. நீ இந்த பரீட்சை எழுதினாலும் ஃபெயில் ஆகிற அளவுக்கு தான் எழுதணும். இந்த பரீட்சையில நீ பாஸ் ஆக கூடாது. இந்த வீட்டுக்கும் படிப்புக்கும் ரொம்ப தூரம், இந்த வீட்டுல இருக்கிற யாரும் படிக்க கூடாது அப்படின்றதுதான் எங்களுடைய விருப்பம். நீ என்னமோ 12ஆம் கிளாஸ் பரீட்சை எழுத போயிட்ட, அது ஏதோ மினிஸ்டர் காதுக்கெல்லாம் போயிருச்சு. இப்ப நீ என்னமோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போறதான், ஆனா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நீ பாஸ் ஆக கூடாது. இந்த எக்ஸாம்ல நீ ஃபெயில் ஆகணும். ஃபெயில் ஆனாதானே நீ டாக்டருக்கு படிக்க போக முடியாது. டாக்டர் ஆகுன்றது உன்னுடைய லட்சியமா கனவாவே இருந்துட்டு போகட்டும், ஆனா அது இந்த வீட்டை பொறுத்தப்பட்டலும் சரிப்பட்டு வராது. நீ இந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆகணும், இந்த எக்ஸாம் நீ சரியா எழுதக்கூடாது அப்படின்னு இங்க சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், தமிழுக்கு என்ன பண்றதுனே தெரியாம தமிழும் பார்த்தா இந்த தாமரை சொல்ல சொல்ல, நான் இந்த மாதிரி இன்னைக்கு எக்ஸாம்ல எதுவுமே எழுதாம ஃபெயிலா தான் போவேன், பாஸ் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும், தமிழும் வேற வழியே இல்லாம அழுதுகிட்டு தமிழும் பார்த்தா சத்தியம் பண்றாங்க. தமிழ் அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்தா சேது கண்ணாடி வழியா பாத்துக்கிட்டு இருக்காரு. இவ இப்படி அழுதுகிட்டே இருக்காளே, இவ சந்தோஷமா இருந்தாதான் வயிற்றுல இருக்கிற குழந்தை சந்தோஷமா இருக்கும். இப்படி இவ அழுதுகிட்டே இருந்தா குழந்தைக்கு ஏதாவது ஆயிரப்போது அப்படின்னு சொல்லிட்டு சேது யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்க பார்த்தா ஸ்கூலும் வந்துருது. தமிழ் எக்ஸாம் ஹால்ல விட போறதுக்காண்டி ராஜாங்கமும் பார்த்தா கூட வராரு. இங்க சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஆல் த பெஸ்ட், நல்லா பரீட்சை எழுது, வீட்டில் இருக்கிற யாரு சொன்னதையும் கொஞ்சம் கூட காதுல வாங்கிக்கிறாத, நீ நல்லா பரீட்சை எழுதணும், இந்த பரீட்சையில நீ பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு. இம்புட்டு தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளவு இடத்துக்கு வந்துட்ட, எப்படியோ அப்பா வாயாலேயே உன்னைய படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஏன் நீ மற்றவ பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? யார் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், அப்பா உங்ககிட்ட சொன்னாரா நீ இந்த பரீட்சையில ஃபெயில் ஆகணும்னு? அப்பா அப்படி நினைக்கக்கூடிய ஆளும் கிடையாது. வீட்டில் இருக்கிறவங்க கட்டாயப்படுத்தி அப்பாவை சொல்ல வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால வீட்டில் இருக்கிற யாரு பேச்சையும் நீ காதில் வாங்காத, இந்த பரீட்சையில நீ பாஸ் ஆகணும், நீ பாஸ் ஆகிதான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சேது ரொம்ப ஆதரவா தமிழுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டதும் தமிழுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்தா சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க.